வணக்கம். நிலத்துல ஒரு பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கணும்னா அதுக்காக நாம ஆழ்கடலை அழிக்கணுமா? இதுதான் இன்னைக்கு நாம அலச போற முக்கியமான கேள்வி. ஆழ்கடல் சுரங்கம், அதாவது டீப் சீ மைனிங் பத்தின பல விஷயங்களை நாம விரிவாக பார்க்க போறோம். இந்த ஒரு கேள்விதான் எல்லா விவாதத்துக்கும் ஆரம்ப புள்ளி. அதாவது நம்மளோட எலக்ட்ரிக் கார்கள், சோலார் பேனல்கள்னு ஒரு கிரீன் ஃபியூச்சருக்காக நாம இதுவரைக்கும் தொட்டே பார்க்காத பூமியோட கடைசி ரகசியங்கள்ல ஒன்னான ஆழ்கடலை சேதப்படுத்தலாமா? வாங்க இத பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். முதல்ல ஆழ்கடல் சுரங்கம், அதாவது டிஎஸ்எம்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது வேற ஒன்றும் இல்ல, கடலோட சூரிய வெளிச்சமே படாத ஆழமான பகுதியில, அதாவது சுமார் 1000 மீட்டர்லேருந்து 6000 மீட்டர் ஆழத்துல இருக்கிற கனிமங்களை வெட்டி எடுக்கிறது தான். இப்போதைக்கு இது எல்லாமே ஆராய்ச்சி கட்டத்துல தான் இருக்கு. இன்னும் முழுசா வணிக ரீதியா சுரங்கம் தோண்ட ஆரம்பிக்கல. சரி, ஏன் திடீர்னு இந்த ஆழ்கடல் சுரங்கத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? ஏன்னா கடலுக்கடியில ஒரு மிகப்பெரிய புதையலே இருக்கு. நம்மளோட பசுமை ஆற்றல் திட்டங்களுக்கு தேவையான முக்கியமான கனிமங்கள் அங்க கொட்டி கிடக்குது. முக்கியமா 3 விதமான கனிமங்களை தான் குறி வைக்கிறாங்க. ஒன்னு, உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிற பாலிமெட்டாலிக் நாடியூல்ஸ். இதுல தான் எலக்ட்ரிக் கார் பேட்டரிகளுக்கு தேவையான நிக்கல், கோபால்ட்லாம் அதிகமா இருக்கு. ரெண்டாவது, கடலுக்கு அடியில இருக்கிற எரிமலை மாதிரி செயல்படுற இடங்கள்ல உருவாகிற சல்ஃபைடுகள். மூணாவது, அங்க இருக்கிற கடல் மலைகள் மேல படிஞ்சிருக்கிற கோபால்ட் நிறைந்த பாறை படிவங்கள். இந்த வளத்தோட அளவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 21 பில்லியன் டன்கள். இது பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற கிளாரியன் கிளிப்பர்டன் அப்படிங்கிற ஒரு பகுதியில மட்டும் இருக்கிற நாடியூல்ஸோட கணக்கு. நிலத்துல கிடைக்கிற பல கனிமங்களோட ஒப்பிடும்போது இது பல மடங்கு அதிகம். அப்பப்பா. ஆனா இந்த கதைக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. இந்த புதையலுக்காக நாம கொடுக்க போற விலை என்ன? ஆமாங்க, கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப பெரிய ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பு. விஞ்ஞானிகள் இது பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? நாம எதை எடுக்கிறோம், அதுக்கு பதிலா எதை விட்டுட்டு வரோம் பாருங்க. பல லட்சம் வருஷமா உருவான பல உயிரினங்களோட வீடா இருக்கிற அந்த நாடியூல்ஸை நாம எடுக்கிறோம். ஆனா அதுக்கு பதிலா பல கிலோமீட்டருக்கு பரவுற தூசி மேகங்களையும், உயிரே இல்லாத ஒரு கடல் தரையையும், பயங்கரமான சத்தத்தையும் நாம அங்க விட்டுட்டு வரோம். இது ஒரு நிரந்தரமான சேதம். இந்த பாதிப்பு எவ்வளோ காலம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 1979ல ஒரு சின்னதா ஒரு டெஸ்ட் மைனிங் செஞ்சாங்க. 44 வருஷம் கழிச்சு இன்னைக்கும் அந்த மிஷின்கள் போன தடம் அப்படியே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆழ்கடல் சுற்றுச்சூழல் அவ்வளோ சீக்கிரம் ஊனமாகாது. விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆழ்கடல் சுரங்கத்தால ஏற்படுற சேதம் பல 100 ஏன் 1000 வருஷங்களுக்கு கூட நீடிக்கலாம். அந்த இடம் திரும்பவும் பழைய மாதிரி மாறுமான்னு கேட்டா அதுக்கு எந்த உறுதியும் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு பெரிய சூதாட்ட மாதிரி தான். இவ்வளவு பெரிய சுற்றுச்சூழல் ஆபத்துகள் இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு புதிய உலகளாவிய தங்க வேட்டை இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இது வெறும் பணத்துக்காக மட்டும் நடக்கல, இது நாடுகளுக்கு இடையிலான ஒரு அதிகார போட்டியாவும் மாறியிருக்கு. இந்த ரேஸ்ல முன்னாடி நிக்கிறது அமெரிக்காவும் சீனாவும் தான். சீனா இந்த கனிமங்களை சுத்திகரிக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு ஏகபோக உரிமையை வச்சிருக்கு. சர்வதேச அமைப்பு கிட்ட இருந்தும் நிறைய லைசன்ஸ் வாங்கியிருக்கு. இதுக்கு பதிலடியா அமெரிக்கா அந்த சர்வதேச அமைப்பே ஓரங்கட்டிட்டு தானாவே லைசன்ஸ் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கு. இது ஒரு புதுவிதமான பனிப்போர்னு கூட சொல்லலாம். இந்த உலக போட்டியில இந்தியாவும் சும்மா இல்ல. நமக்கும் உலகின் மிகப்பெரிய ஆய்வு பகுதிகள்ல சிலது ஒதுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மத்ஸ்ய 6000 அப்படிங்கிற பேர்ல 3 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பலையும் நம்ம உருவாக்கிட்டு வர்றோம். இதுல பெருமையான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா தொழில்நுட்ப முயற்சிக்கும் நம்ம சென்னையில இருக்கிற தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப கழகம், அதாவது NIOT தான் தலைமை தாங்குது. அரசாங்கங்கள் மட்டுமில்ல, பெரிய பெரிய தனியார் கம்பெனிகளும் இதுல இறங்கியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி தான் தி மெட்டல்ஸ் கம்பெனி. பசிபிக்ல இருக்கிற சின்ன தீவு நாடுகளோட சேர்ந்து இவங்க கூடிய சீக்கிரமே வணிக ரீதியா உற்பத்தியை ஆரம்பிக்க தீவிரமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த ஆழ்கடல் சுரங்கம் நிஜமாவே நமக்கு அவசியம்தானா? நம்ம பசுமையான எதிர்காலத்தை அடையிறதுக்கு வேற வழியே இல்லையா? இதுக்கு சில பதில்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, நாம ஏற்கனவே பயன்படுத்துற காப்பர், நிக்கல் போன்ற பொருட்களை மறுசுழற்சி செஞ்சாலே தேவையை கிட்டத்தட்ட 40% குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாம கோபால்ட், நிக்கல் மாதிரியான சர்ச்சைக்குரிய கனிமங்களே இல்லாத புதிய பேட்டரி தொழில்நுட்பங்களும் வேகமா வளர்ந்துட்டு வருது. இதையெல்லாம் தாண்டி நம்ம நுகர்வை குறைக்கிறது மூலியமாவும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த கனிமங்களை அதிகமா பயன்படுத்துற BMW, கூகுள், வோல்வோ மாதிரியான பெரிய நிறுவனங்களே ஆழ்கடல் சுரங்கத்துக்கு எதிரா நிக்கிறாங்க. இதோட சுற்றுச்சூழல் பாதிப்புகள் பத்தி தெளிவான புரிதல் வர்ற வரைக்கும் ஆழ்கடல் கனிமங்களை நாங்க பயன்படுத்த மாட்டோம்னு அவங்க வெளிப்படையாவே அறிவிச்சிருக்காங்க. அப்ப நாம ஒரு முக்கியமான கட்டத்துல நிக்கிறோம். ஐநா சபை சட்டப்படி ஆழ்கடல் மனிதகுலத்தோட பொதுவான பாரம்பரியம்.
ஆனா உண்மையில அதோட லாபம் யாருக்கு போக போகுது? அதால வர சேதத்தை யார் சுமக்க போறா? இந்த கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். இதை பத்தி யோசிங்க.